ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஆத்தங்குடியில் இருக்கோம். ஆத்தங்குடி சிவபெருமான் கோவில், பிரம்மாண்டமான கோவில் இருக்குது. அந்த கோவிலை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஆத்தங்குடி சிவன் கோவில் இப்போ தான் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்குது. இப்போ நம்ம கோயிலோட உள்ளே போகிறோம். இது கோயிலோட வெளிப்பிரகாரம். இந்த கோவில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு முந்தைய கோவில் இது. இது அப்போதைய பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருக்குது. இது அப்பர் பெருமானோட பாடல்களில் குறிக்கப்படுது. இந்த ஸ்தலத்தை பற்றி கூறியிருக்கிறார் அவர். இந்த பழமையான சிவன் கோவிலில் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் நமக்கெல்லாம் தரிசனம் தந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் தற்போது நகரத்தார் பராமரிப்பில் சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த கோவிலோட தல விருட்சம் அதிசயமான வாழை மரம். என்னன்னு கேட்டோம்னா, இந்த வாழை மரம் 4 அடிக்கு மேலே வளரவே வளராதான். நாங்கள் பார்த்தப்பையும் நல்ல செழிப்பாக இருந்துச்சு, ஆனால் 4 அடிக்கு மேலே வளராமல் தான் இருந்துச்சு. பிரபஞ்ச இணக்கத்தை குறிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த 27 நட்சத்திரங்களுக்கான மரங்கள் இந்த கோயிலோட தோட்டத்தில் அமைச்சு சிறப்பாக வளர்த்துக்கிட்டு வராங்க. ஆத்தங்குடி சிவபெருமான் கோவில் இதோட தெப்பக்குளத்தில் தண்ணி நல்லா நிறையாவும் இருக்குது, நல்லா சுத்தமாகவும் இருக்குது. ஜிலி ஜிலி ஜிலின்னு இருக்குது தண்ணியை பாருங்கள். 27 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த மரங்கள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் வளர்த்தாங்கன்னா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் 27 வகையான மரங்களும் இந்த கோவிலில் நட்டு சிறப்பாக வளர்க்கப்படுது. வற்றாத தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதோ அதிலிருந்து தான் தண்ணி இங்கே வருது. எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த மரங்களை வளர்த்தா நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.